எப்படி இருக்கீங்க? இதோ பாருங்கள், இதுதான் வந்து எங்கள் ஊர் நெல்லையப்பர் தேரோட வடம். இதை பிடிச்சி தான் இழுப்பாங்க மக்கள் எல்லாருமே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் அதாவது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலோட தேரோட்டம் வந்து ஆக்சுவலி இது எத்தனாவது வருஷம்னா 519வது வருஷம் ஆணி தேரோட்டங்க. அதுக்கு ஒரு 10 நாளாக வந்து விசேஷம். டெய்லி திருவிழா, சப்பரம் ஊர்வலம் எல்லாமே நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். டெய்லி அன்னதானம் போடுவாங்க, அபிஷேகம். ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, இந்த 10 நாள் திருவிழா அவங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க. 10 நாள் ரொம்ப கோலாகலமாக அது ஆக்சுவலி சாமி அப்படின்ட்டு தான் ரொம்ப பெஸ்ட் டேட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்போதும் கோயிலுக்கு போகும்போது நான் சாப்பிட மாட்டேன். அதாவது ஃபாஸ்ட் விரதம் வந்து போகிற மாதிரி பிரசாதம் காலையில் எனக்கு வந்து ரொம்ப வயிறு கும்பிட போகும். நல்ல தோரணையாக உட்காந்துட்டு முதல்ல நான் இந்த வீட்டுக்குள்ளாவே ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாகவே நின்று பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் யானை மேலே ஏறி கிளம்பிட்டு எனக்கு உண்மைக்குமே இது வந்து நம்ம ஒரு நியூஸ் மொமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தேன். பட் இந்த வருஷம் தான் இது வந்து நிறைய பேருக்கு இந்த வருஷம் யானை மேலே நெல்லையப்பர் கிளம்பிட்டு இருக்கிறது. அதனால வந்து நிறைய என்னோட கோயிலையும் தெரிஞ்சவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்து நம்ம நெல்லையப்பர் முன்னாடி கிளம்பிட்டு வீட்டுலாம் வந்து நெல்லையப்பர் நான் நம்ம சப்பரத்தை நல்ல கூட்டம். நெல்லையப்பர் கோயிலில் உள்ள நம்பி கொடி ஏன்னா இவங்க ஆளு தான் முன்னுக்கிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது காந்திமதி கிளம்பியாச்சு. நேரில் பார்க்குற காட்சி எனக்கே இதை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் சரி இந்த காட்சியை பார்த்தோம்னா
10 நாள் திருவிழா வைப்பாங்க. அது வந்து இன்னைக்கு 6வது நாள் காலையில் நடந்தது. இந்த வீதியிலலாம் வந்து இந்த காந்திமதி அம்மாவும் நல்ல தோரணையாக கிளம்பியாச்சு ஊர்வலத்துக்கு. நெல்லையப்பர் போயிட்டாரு, இவங்களும் போக வேண்டாமா என்ன? ஸோ அதனால் காந்திமதி அம்மாவும் நல்ல கெத்தாக உட்காந்து கிளம்பியாச்சு. எல்லோரும் வாங்க, எங்கள் ஊர் நெல்லையப்பர் கோயிலுக்கு தேர் திருவிழா வச்சு நல்ல விசேஷமாக இருக்கும். இந்த கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் அங்கே வந்து அபிஷேகம், பால், அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறது, சிவபெருமானுக்கு கொடுக்குறது, எல்லாருமே நிறைய பேர் கொடுத்தாங்க. ரொம்ப விசேஷம். இப்போ என் பையன்லாம் சொன்னால், அம்மா உண்மைக்குமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம காந்திமதி அம்மா கிளம்பி போயாச்சு. நாங்கள் பின்னாடியே போனோம். லைட்டிங்காக இருந்தது, டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதோ பாருங்கள், வெளியில் கிளம்பிட்டாங்க. அதே சமயம் அதே மாதிரி நெல்லையப்பருக்கு காந்தி அம்பாளுக்கும் பின்னாடி பிள்ளையாரும் கிளம்பிட்டார். இதுதான் கோயில் வளாகம், முன் பிரகாரம் இது தாங்க. நாங்கள் இப்போ எல்லோரும் கோயிலில் உள்ளேருந்து வெளியில் போய்கிட்டு இருக்கோம். இந்த வீதி உலா போவாங்க இல்லையா, நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாளும். ஸோ அதுக்கு தான் இது வந்து வெளியில் உள்ள கடை. இது எல்லாமே இப்போ பாருங்கள், நிறைய கூட்டம், நல்ல கூட்டம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. பிள்ளையார் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட்டிங் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். ஸோ இதை பாருங்கள், காந்திமதி வீடியோ நல்ல நல்ல திருப்தியாக இருந்துச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு இன்றைக்கி எனக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங்கு இது போதாது. ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே பாய். நாளைக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம்.